வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. குமரவேல் மேல கடுப்பாகுற செந்திலும் கதிரும் அவரை தேடி போறாங்க. அவங்க அங்க இங்கன்னு தேடி எதிர்பார்த்து வந்த மாதிரியே குமரவேல் ஒரு இடத்துல பைக் மேல உட்காந்துட்டு போன்ல பேசிட்டு இருக்காரு. இவங்கள பார்த்த உடனே, டேய் நான் அப்புறம் பேசுறேன்டான்னு போனை வச்சுட்டு மெதுவா எழுந்திருக்கிறாரு. ரெண்டு பேரும் அவரையே முறைச்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் இங்க ஒரு பார்வை பார்த்துட்டு என்னங்கடான்னு கேட்க, செந்தில் வாயால பதில் சொல்ல கையால டப்புன்னு ஒரு குத்து விடுறாரு கன்னத்துல. "ஏய் யார் மேல கைய வச்ச?" அப்படின்னு குமரவேல் செந்திலோட சட்டையை பிடிக்க, "உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினைப்பா? அவ்வளவுதான்டா உனக்குன்னு." குமரவேலும் செந்திலும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. "டேய் அன்னைக்கே உன்னைய ஊர்ல வச்சு பொழந்திருக்கணும், தப்பிச்சிட்டல்ல. எங்க வீட்டுல இருக்கவங்கள மிரட்டினா பெரிய ஆள் ஆயிடுவியா நீ?" அப்படின்னு கதிர் சட்டையை பிடிச்சு அவரும் மிரட்டிட்டு இருக்காரு. "டேய் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் இல்லாம பண்ணிடுவேன், மரியாதையா போங்கடான்னு திமிரிட்டு இருக்காரு குமரவேல். "டேய் முடிஞ்சா அதையும் பண்ணி பாருடா." அப்படின்னு செந்தில் சட்டையை பிடிச்சு இழுக்க, தப்புன்னு ஒரு குத்து விட செந்தில் தள்ளி போய் விழுந்துடுறாரு. "டேய் எங்க அண்ணனையே அடிப்பியா?" அப்படின்னு கதிர் வெளுத்தெடுக்க ஆரம்பிக்கிறாரு. எழுந்து வர்ற செந்தில், கதிர், குமரவேல் மூணு பேரும் அப்படியே ஒரு ட்ரையாங்கிளா பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. "செத்துடா நீ இன்னைக்கு, உன்னையெல்லாம் இம்புட்டு நாள் விட்டு வச்சது தப்புடா." அப்படின்னு ரெண்டு பேருமே குமரவேல ஒரு செவுத்துல கொண்டு போய் சாத்தி வச்சு அடி சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. "எப்படி எப்படி ஆள் செட் பண்ணி மீனாவோட வேலையை காலி பண்ணுவியா நீ? வழியில பார்த்து மிரட்டுவியாடான்னு?" ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு குமரவேல போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காரு செந்தில். "டேய் என் தங்கச்சிய காதலிச்சு ஏமாத்திட்ட, உன் வண்டவாளம் தெரிஞ்ச உடனே கொலை பண்ணுவேன்னு மிரட்டுற, என் தங்கச்சி ஏதாவது பண்ணா சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியாடா?" அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல குமரவேல் ரெண்டு பேரையும் படார்னு புடிச்சு தள்ளி விட்டு அடிக்க போறாரு. மூணு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு 4-5 பேர் ஓடி வந்து, "விடுங்கப்பா விடுங்கப்பா" அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு இருக்க. "விடுடான்னு" ஒரு பக்கம் செந்தில் திணறிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கதிர் "விடுங்கடான்னு" திமிரிக்கிட்டு இருக்காரு. "விடுங்கன்னு" அவங்க மறுபடியும் இழுக்க, "உன்னை தொலைச்சிருவேண்டான்னு" இருக்காரு கதிர். அப்போ ரெண்டு லேடிஸ் வந்து, "என்னப்பா இதெல்லாம், எதுக்குப்பா இப்படிலாம் அடிச்சுக்கிறீங்க, நீங்கெல்லாம் சொந்தக்காரங்க தானே?" அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, "யாரு சொந்தக்காரங்க? இந்த பொறுக்கி எனக்கு சொந்தக்காரனா?" அப்படின்னு கதிர் சொல்ல, "இவன் என் சொந்தக்காரனாச்சே" அப்படிங்கிறாரு குமரவேல். "இருங்க எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்கிறாங்க இன்னொரு லேடி. "இவனெல்லாம் தீர்த்துட்டு அப்புறம் தான் பேச்சேங்கிறாரு செந்தில். "முதல்ல எல்லாரும் கிளம்புங்கப்பான்னு" அந்த லேடி சொல்ல, "டேய் இதுதான் உனக்கு கடைசி. எங்க வீட்டு பொம்பளைங்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்க, பாத்துக்க, இதுதான் கடைசியா இருக்கணும்." அப்படின்னு செந்தில் மிரட்டிட்டு இருக்க. "ஏன்பா போப்பா, நீ போப்பா, போன்னு சொல்றேன்ல போப்பா." அப்படின்னு குமரவேல பார்த்து அந்த லேடி சொல்ல, குமரவேல் இவங்கள பார்த்து மிரட்ட, இவங்க அவரை பார்த்து மிரட்ட, "ஏன்பா விடுங்கப்பா, சண்டை போடாதீங்கப்பா, ஏன்பா நீ போப்பான்னு" சொல்ல, குமரவேல் வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, "சாவடிக்கிறேன்டா உங்க ரெண்டு பேரையும்" அப்படின்னு முறைச்சுக்கிட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறாரு. பாண்டியன் வீட்டுல லேடிஸ் எல்லாம் சோஃபால உட்காந்து டிவியை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அரசி ஒரு சேனல்ல போட, குன்னக்குடி ஊராட்சி அலுவலக மன்றத்தில் பணிபுரியும் மீனா என்பவர் மீது அளிக்கப்பட்ட புகார் பொய் புகார் என்பது நிரூபணமாகி உள்ளது அப்படின்னு நியூஸ் ரீடர் சொல்ல, "அப்பாடா பாத்தியா எப்படி கரெக்டா சொல்லிட்டாங்க. தெரியும், எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏமா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா மீனா தப்பு பண்ணலன்னு?" அப்படின்னு கோமதி மயில பார்த்து கேட்க, "ஓ சொல்லிட்டேன்" என்ன மயிலு ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அவங்கள மாதிரி எத்தனை பேர் தப்பா நினைச்சாங்களோ என்னமோ அப்படின்னு கோமதி சொல்ல, "அத்தை அப்படி நினைச்சிருந்தாலும் இந்நேரம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும்ல" அப்படின்னு ராஜு சொல்ல, "ஆ கண்டிப்பா கண்டிப்பா" அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் எல்லாரோட பார்வையும் டிவி கிட்ட போகுது. தான் குற்றமற்றவர் என்பதை வீடியோ ஆதாரத்துடன் அரசு அதிகாரிகளிடம் நிரூபித்த மீனாவின் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டுகின்றனர். "மீனா போன்ற அரசு அதிகாரிகள் தான் நாட்டுக்கு தேவை என்று பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர்" அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் கைத்தட்டி சந்தோஷமா ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பாண்டியன் வர, "வாங்க வாங்க வாங்க, இங்க உட்காருங்க, வாங்க பாருங்க டிவிய, உட்காருங்க. நம்ம மீனாவை பத்தி ஆகா ஓகோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க" அப்படின்னு கோமதி சொல்ல, உட்கார்ற பாண்டியன் டிவிய ஒரு பார்வை பார்த்துட்டு, "கோமதி நான் வர்ற வழியிலேயே நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே" அப்படின்னு சொல்ல, "அப்படிங்களான்னு" சிரிக்கிற கோமதி, "என்னங்க மீனா மாதிரி அரசாங்க ஊழியர்கள் வேணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்களாம்" அப்படிங்கிற கோமதி நெட்டி முறிக்கிறாங்க. டக்குன்னு கடுப்பாகி, "ஆனாலும் சொல்றேங்க, அவன் எல்லாம் மனுஷனே இல்ல" அப்படின்னு கோமதி சொல்ல, அவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு மீனாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தங்கிறாங்க மயிலு. அப்படின்னு கோமதி பெருமையா தலையாட்ட, "இங்க பாருப்பா மயிலு, நம்ம மீனாவெல்லாம் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த புள்ள சரியான புத்திசாலி புள்ளப்பா" அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்றாரு. "ஏன் மாமா, எங்க சித்தப்பாவையும் அண்ணனையும் நல்லா திட்டி விட்டீங்கல்ல" அப்படின்னு ராஜு கேட்க, "அட ஏன்பா நீ வேற,
கேட்க வேண்டியதெல்லாம் மீனாவே நல்லா கேட்டு விட்டுருச்சே அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரி அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி. அன்னைக்கு அவரோட கடையை இடிச்சப்ப எனக்கு ஓரமா கொஞ்சம் வலிச்சுதுங்க. இல்ல, கடையை இடிக்க வேணாம்னு கொஞ்சம் நினைச்சேன். ஆனா அவர் இன்னைக்கு பண்ணின விஷயத்துக்கு வீட்டை இடிச்சா கூட தப்பு இல்லைன்னு தோணுதுங்க. ஆனா நடந்ததெல்லாம் முத்துவேல் அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அட ஏண்டி நீ வேற, எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். எல்லாருமே கூட்டு களவாணிங்க தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கொஞ்சம் குழப்பமா, இல்லங்க, பெரிய அண்ணன் இப்படி கேவலமாலாம் இறங்காது. கண்டிப்பா அண்ணனுக்கு தெரியாம தாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறாரு பாண்டியன். ஏங்க, நான் வேணா போய் சொல்லட்டுமாங்க? குமரவேல அடக்கி வச்ச மாதிரி சக்திவேல் அண்ணனையும் அடக்கி வைக்க சொல்லட்டுமா அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல, நீ எதுவும் பண்ண வேண்டாம், இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. செந்தில் கடையில பொருளையும் அடுக்கி வச்சிட்டு இருக்க ஒரு பையன் வந்து, அண்ணே, அந்த சென்சோடைன் பெரிய பேக் கொடுங்கன்னு கேக்குறாரு. செந்தில் அவரை கூர்ந்து பார்த்துட்டு, தம்பி, நீங்க போன வாரம் வந்தீங்கல்ல, அப்ப கூட கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா பல்லு கூசுதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இந்த 20 ரூபாய் சென்சோடைன் பேக் கொடுத்தோம்ல, இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாரு செந்தில். அருமையா இருந்துச்சுன்னு, ஜில்லுன்னு குடிக்கும் போதோ சாப்பிடும் போதோ எனக்கு இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு ஒரு டைலாக்க கரெக்டா ஒப்பிக்க, பாத்தீங்களா, இதுக்காக தான் இந்த பேஸ்ட் உங்களை யூஸ் பண்ண சொன்னோம். சென்சோட நிஜமாவே வேலை செய்யும். இது பற்கூச்சத்துல இருந்து முழுமையான நிவாரணம் தர்றது மட்டும் இல்லாம வலிமையான பற்கள் மற்றும் புத்துணர்ச்சியையும் தருது அப்படின்னு செந்தில் டாக்டராவே மாறி சொல்ல, ஆமாண்ணே, கரெக்டா சொன்னீங்க, அதனாலதான் சென்சோடைன் டூத் பேஸ்ட நான் தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்த பையன் சொல்ல, அட சூப்பர் தம்பி அப்படிங்கிற செந்தில் சென்சோடைன் பெரிய பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பையன் அதை கையில வாங்கிக்க, அப்புறம் தம்பி, உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா ஐஸ்கிரீம் எல்லாம் பேக் பண்ணட்டுமான்னு கேக்குறாரு செந்தில். கண்டிப்பானே, தயவு செஞ்சு பண்ணுங்க, யோசிக்காம சந்தோஷமா இப்ப ஜில்லுன்னு எதை வேணா சாப்பிடலான்னு தோணுது அப்படிங்கிற ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரத்துல வர்ற மாதிரி அழகா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. பாண்டியன் காஃபி குடிச்சிட்டு இருக்க பக்கத்துல உட்கார்ந்து கோமதி மொபைல்ல எதையோ பாத்துட்டு இருக்காங்க. ஏங்க, இவெல்லாம் எங்க போனாலும் பொழைச்சுக்குவா இல்லங்க அப்படின்னு கேட்க, கண்டிப்பா கோமதி, பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கரெக்டா சொன்னீங்க, வந்த உடனே சுத்தி போடணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அத செய் முதல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, எதிர் வீட்டுல கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. 2 பேரும் இங்க இருந்து எட்டி பார்க்க ஃப்ரண்ட் ஷீட்ல இருந்து முத்துவேல் இறங்கி போறாரு. பாண்டியன் எழுந்திருக்க, ஏங்க ஏங்க, எங்க போறீங்கன்னு கோமதி கேட்க, இரு கோமதி, அந்த ஆளை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் வெளியே போக கோமதியும் பின்னாடியே ஓடுறாங்க. முத்துவேல் முன்னாடி நடக்க டிரைவிங் சீட்ல இருந்து இறங்குற சக்திவேலும் பின்னாடியே போறாரு. வெளியே வர்ற பாண்டியன், யோ நில்லியான்னு கத்த, முத்துவேல் அப்படியே நின்னு திரும்பி பார்க்க சக்திவேலும் பாக்குறாரு. சக்திவேல் மீசையை ஒரு தடவு தடவிட்டு அண்ணனை பார்க்க பாண்டியனும் கோமதியும் நேரா அவங்க வீட்டு வாசலுக்கே வந்துடுறாங்க. ஏய்யா ஏய், நான் என்ன தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகாய்யா? எப்ப பாரு எங்களை உரண்டை இழுக்கிறதே வேலையா வச்சிருக்க, ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையவா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் சக்திவேலை பார்த்து கேட்க, முத்துவேல் என்னங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அவன் குடிச்சுக்கிட்டு உளறிட்டு இருக்கான். வாங்கன்னு உள்ளர போலான்னு சக்திவேல் திரும்ப, ஏய், யாரு குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கா? என் புருஷனை பார்த்தா குடிகார மாதிரி தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. அவங்க அம்மாவும் மாறியே வர்றாங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை அப்படின்னு பாட்டி கேட்க, இந்த பாரு, நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாதா அப்படின்னு கோமதி கேட்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஏன் இத்த, உங்க சின்ன பையன் சும்மாவே இருக்க மாட்டாரா? செய்யற வேலை பூரா கிரிமினல் தனம், எப்ப பாரு என் குடும்பத்தை நாசம் பண்றதே வேலைய வச்சுட்டு தெரிஞ்சா என்ன அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் ஹை பிச்சில் கத்த, தம்பி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, உங்க 2வது மயனும் பேரப்புள்ளையும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? பொய்யா ஒரு வேலையை செஞ்சு லஞ்சம் வாங்குற கேஸ்ல மீனாவை மாட்டி விட பாத்திருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாட்டியும் மாரியும் அப்படியே அதிர்ச்சியில ஆன்னு வாயில கைய வச்சு நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லத்த, அதுக்கு முன்னாடியே உங்க பேரப்புள்ள என் மருமவ மீனாவை பார்த்து மிரட்டி இருக்கான். அப்பன மாதிரி என் மகனும் கேடியா இருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அத வேற பண்ணிருக்கானா அவன், நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அந்த பைய அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாரு சக்திவேல். இங்க பாருங்க, நான் பொறுமையா போறேங்கிறதுனால கையால ஆகாதவன்னு நினைச்சிடாதீங்க. நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா உங்க சின்னம்மாவை உங்க பையன் தாங்க மாட்டாரத்த. ஏய்யோ, நீ போய் பொய் புகார் கொடுத்தனா என் மருமகளுக்கு வேலை போயிருமா? யோ, பார்த்தல, என் மருமக நிரபராதி நிரூபிச்சுச்சா இல்லையா அப்படின்னு பாண்டியன் குதிச்சிட்டு இருக்க. ஏன்பா சக்தி,
அவரு சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு பாட்டி கேக்குறாங்க. அந்த புள்ள மீனா மேல பொய் புகார் குடுத்தியா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா ஆத்தா குடுத்தேன். அவ இருக்கிற அதிகாரத்தை வச்சு துஷ்பிரயோகம் பண்ணி நம்ம கடையை இடிப்பா. ஊரு ஃபுல்லா பார்த்து மானம் போச்சு. நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சக்திவேல் கத்த. ஏன்பா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆத்தா இவன் தான் குடும்ப பகையை தீர்க்க முடியாம பொம்பளைய வச்சு தீர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, டேய் வாய மூடுறா அப்படின்னு பாட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க. அடிக்கு அடி திருப்பி கொடுக்கணும்ல, அதான் பதிலடி கொடுத்தேன், வலிக்குதா அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஏய் வாய மூடிக்க தொலைச்சு புடுவேன் பாத்துக்க. யோ யாரு அது குடும்ப பகைய மனசுல வச்சுட்டு பொம்பளைங்களை வச்சு தீர்த்துக்கிறது? நீயா நானா? வெக்கமா இல்ல உனக்கு? ஏய் அதெல்லாம் எப்படியா? யாரையா உன்னைய பகையா நினைக்கிறது சொல்லு. எனக்கு எதிரியா இருக்கிறது கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. யோ எப்ப பாரு நீதான் வருஷக்கணக்குல பகன்னு அலைஞ்சிட்டு இருக்கியா நீ? அப்படியெல்லாம் நாங்க கிடையாது. யோ நான் தெரியாம தான்யா கேக்குறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னையா பிரச்சனை சொல்லியா? நீ ஆசையா வளர்த்த தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அம்புட்டு தானே. வேற என்ன? உங்க வீட்டு புள்ளையே எங்க மையன் கைதிரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இதானே உங்க பிரச்சனை? இல்ல கோமதியை ராஜியை வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்துறோமா? கோமதியும் நல்லாத்தான் வாழுது, ராஜியும் நல்லாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இங்க பாரியா, என் கூடயும் என் பையன் கூடயும் தானே உனக்கு பிரச்சனை. ஏய் அப்ப என் கூட மோதி என் பையன் கூட மோதியா? அதை விட்டுட்டு என் மருமக கூட மோதுற? கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா என் கூட மோதியா நீ? நீ ஆம்பளையா இருந்தா என் கூட மோதி இருப்ப. இங்க பாரியா, ஆம்பளையா இருக்கவங்கிட்ட வீரமா ஒண்டிக்கு ஒண்டி மோதலாம், மத்தபடி உன்னை மாதிரி பொம்பளை கிட்ட மோதுறவெல்லாம் நாண்டுகிட்டு சாகலாமியா? ஏன் கூடயும் என் பையன் கூடயும் மல்லு கட்டியா? ஏய்யா ஏய்யா ஏய் இத்தனை வருஷமா குடும்ப பகன்னு சொல்லிட்டு இருந்து திரியறில, அது இப்பவாவது முடிவுக்கு வரட்டுங்கிற அப்படின்னு பாண்டியன் ஒரு முடிவோட ரொம்பவே கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு. சக்திவேல் எதுவும் பேசாம முறைச்சுக்கிட்டே நிக்க, ச்சே எப்ப பாரு பொம்பளை பிள்ளைங்கள்ட்டயே போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற, வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? இன்னொரு தடவை என் மருமக கிட்ட மோதி பாரு, அப்ப தெரியும் நான் யாருண்டு. இந்த ஆள் பண்ண வேலைக்கு என் மருமகம் மீனா புத்திசாலி பிள்ளையா இருக்க சொட்டு தப்பிச்சுது. அப்படி இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? ஜெயிலுக்கு இல்லத்த போயிருக்கோம். யோ நீ என்ன மனுஷனா இல்ல காட்டு மிராண்டி பயலா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உனக்கெல்லாம்? ஒரு புள்ள ஒரு இடத்துல நியாயமா வேலை பாக்குறது உனக்கு அம்புட்டு தப்பா தெரியுதாக்கும்? நியாயமா அந்த புள்ள வேலை பார்த்தா அந்த புள்ள வாழ்க்கையவே அழிச்சிருவியா நீ அப்படின்னு கத்துன்னு பாண்டியன் கத்த. சக்திவேலு எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாரு. உடனே பாண்டியன் கொஞ்சம் தழஞ்சு, நடந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு கோமதி என்கிட்ட சொன்னுச்சு. அப்ப நான் எதையுமே நம்பல. கோமதி சொன்னது உண்மையா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தோணுது. இங்க பாருங்க, உங்க தம்பியையும் உங்க தம்பி மகனையும் அடக்கி வைங்க. இனிமே என் குடும்பத்துல யாரையாவது கஷ்டப்படுத்தணும்னு இந்த ஆளு நினைச்சானா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். தொலைஞ்சு போறேன்னு கழுத்து அறுத்து போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். உங்க தம்பிய கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க. வா கோமதி அப்படின்னு பாண்டியன் சுனாமி மாதிரி பொங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நல்லா இருப்பியா நீ எல்லான்னு கோமதி போற போக்குல சொல்ல, போ போ அப்படிங்கிற சக்திவேல பாத்துக்கிட்டே நிக்கிறாரு முத்துவேல். முத்துவேல் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க, இன்னொரு சோஃபால உட்கார்ந்து அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாரியும் அண்ணன் பக்கத்துல சக்திவேலும் நிக்கிறாங்க. ஏன் அத்தா இப்ப யாரு செத்துட்டாங்கன்னு நடு வீட்டுல உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதா? பொம்பளை பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பாத்துருக்கேன்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமா அத்தா, உங்க எல்லாருக்கும் நான் பண்ணினதுதான் பெரிய விஷயமா தெரியுது. ஆனா நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தப்பா தெரியலல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்க. குமார் எங்கன்னு கேக்குறாரு முத்துவேல். போன் பண்ணிருக்கேன்னு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மில்லுல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எம்புட்டு நேரங்கிறாரு முத்துவேல். வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மறுபடியும் போன் பண்ணுங்கிறாரு முத்துவேல். சக்திவேல் போனை கையில எடுக்க குமரவேல் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. உடனே பாட்டி வேகமா எழுந்து, டேய் என்னடான்னு கேட்டுட்டு இருக்க. டேய் குமாரு, என்னடா இது கோலம் அப்படின்னு மாரியும் பதற. டேய் யாருடா உன்னை அடிச்சது அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. டேய் என்னடா ஆச்சு? கேக்குறேன்ல வாய திறந்து பதில் சொல்லேன் அப்படின்னு பாட்டி அழுத்தி கேட்க, அந்த செந்திலும் கதிர்பயிலும் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல சக்திவேலுக்கு அதிர்ச்சியா இருக்கு. முத்துவேலும் அதிர்ச்சியோட பாக்குறாரு. பாட்டி மாறி ரெண்டு பேருமே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. பாத்தீங்கல்லன்னு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? அந்த ரெண்டு ரவுடி பசங்களை அனுப்பி என் பையனை அடிக்க வச்சுட்டு புருஷனும் முண்டாட்டி நம்ம வீட்டு வாசல்ல நின்னு நியாயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு அவங்களுக்கு. என்ன இப்ப இவனை அடிச்சான்னு சொல்லி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்லண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே போலாம் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. முத்துவேல் மெதுவா எழுந்திருக்கிறாரு. மீனாவை மிரட்டினியான்னு முத்துவேல் கேட்க கொஞ்சம் தயங்குற குமரவேல், பெரியப்பா அப்படின்னு ஏதோ பயத்தோட சொல்ல, மீனாவை மிரட்டினியா அப்படின்னு அவரு மறுபடியும் கேட்க, அது பெரியப்பான்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. பலார்னு ஒரு அறை விடுறாரு முத்துவேல்.
குமரவேல் அப்படியே தடுமாறி ஒரு சோஃபால விழுந்துட்ட, "அண்ணே எதுக்குன்னு அடிக்கிறீங்க என் பையன? எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடிச்சு கொன்னுருவீங்க போல இருக்கேன்னு." சக்திவேல் குதிக்கிறாரு. எல்லாம் உண்மை சொல்லணும்னு முத்துவேல் சொல்ல, "என்னண்ணே?" அப்படின்னு அவரு கேட்க, "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அவமானப்பட்டு அவமானப்பட்டு நான் சாகணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்குடா இப்படி ஒரு கேவலமான காரியத்த பண்ணின?" அப்படின்னு முத்துவேல் கேட்க, "என்னண்ணே எதுவுமே தெரியாத மாரி கேக்குறீங்க?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "என்ன நான் போய் அந்த பிள்ளைய மிரட்ட சொன்னனா?" அப்படின்னு முத்துவேல் கேட்க, "அப்படி சொல்லண்ணே" அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. "பொய் புகார் கொடுத்து வேலையை விட்டு தூக்க சொன்னனா?" அப்படின்னு முத்துவேல் கேட்க, "அப்படியும் சொல்லலங்கிறாரு சக்திவேல். "ஆனா பாண்டிய மருமகள எப்படியாச்சும் வேலையை விட்டு தூக்கணும்னு நீதானே சொன்ன? அவ வேலையில இருக்கிறவர்களும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நீதானே சொன்ன?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "ஆமா சொன்னேன். அதுக்கு 1000 வழி இருக்குடா. அதை ஏதாவது பண்ண வேண்டியது தானே. இப்படி கேவலமா மாட்டி அசிங்கப்படுற மாதிரி தான் யோசிப்பீங்களா?" அப்படின்னு முத்துவேல் கேட்க, பாட்டியும் மாறியும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. "அது எப்படின்னு எது நடந்தாலும் என் பையனையும் என்னையும் மட்டுமே திட்டிட்டு இருக்கீங்க?" "ஆ?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "அந்த மாதிரி நடந்துக்கிறிய நீ? ஒரு காரியம் கூட உருப்படியா செய்ய துப்பில்ல. இனிமே அந்த பொண்ணு வேலை விஷயத்துல நீ எதுவுமே கிழிக்க வேண்டாம். நான் பாத்துக்கறேன். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமே ஏதாவது பண்ணுனேன்னு வச்சுக்க, என் கையாலேயே உன்னை கொன்னு போட்டுருவேன் ஜாக்கிரதை." அப்படிங்கிற முத்துவேல் அங்கிருந்து போக 4 பேர் அவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. "ஏன்டா ஏன் இப்படி இருக்க? நீ திருந்தவே மாட்டியா? இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு திரியறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு மாறி கேக்குறாங்க. "ஏய் வாய் மூட்ரி. சும்மா அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போறாருல பெரியவரு. நீ என்ன 2வது ஆரம்பிக்கிறியா? பையன் அடிபட்டு வந்திருக்கான்னு ஏதாவது இருக்கா? சீ வாய மூடு." அப்படிங்கிற சக்திவேல் பையன்ல தோள கைய போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டயும் அடி வாங்கி இவன் செத்துருவான் போல இருக்கத்த அப்படின்னு மாறி ரொம்ப வருத்தத்தோட அழ, "அம்மா மாறி அழாதம்மா, பாத்துக்கலாம் விடு." அப்படின்னு பாட்டி மாரியோட தோல்ல தட்டி கொடுக்கறாங்க. ரூமுக்குள்ள பையனை கூட்டிட்டு வந்துட்டு முகத்தை நிமித்தி பார்த்துட்டு, "ஏண்டா நல்ல அடியா? திரும்ப ஒரு அடியாவது அடிச்சியாடா?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "அடிச்சேன்பா." அப்படின்னு குமரவேல் சொல்ல, "ஏண்டா நீ அந்த மீனா புள்ளைய மிரட்டினேன்னு ஊரு பூரா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடந்துச்சு?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "என்னை அடிச்சாப்பா அவ. அவள சும்மா விட முடியுமா?" அப்படின்னு குமரவேல் கேட்க, "என்னடா பண்ணுனேன்னு?" சக்திவேல் கேக்குறாரு. அப்பா கிட்ட அட வாங்க போறோன்றது தெரியாமலே குமரவேல் பேச ஆரம்பிக்கிறாரு. "இன்னைக்கு தான் நீ வேலைக்கு போறது கடைசி நாள். இனிமே உனக்கு வேலை இருக்காதுன்னு சொன்னேன்." அப்படின்னு குமரவேல் சொல்ல, சக்திவேல் ஏகத்துக்கும் கடுப்பாயி குமரவேல் அடிக்கிறதுக்கு அங்க எங்கன்னு பொருளை தேடுறாரு. "ஏண்டா ஏண்டா டேய் கூறுகிட்ட கூறுகிட்ட கூறுகிட்ட, ஏண்டா பிளான் போட்டோம், அத ஸ்கெட்ச் போட்டு அவகிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சக்திவேல் கத்த, "அப்பா என்ன பண்ண போறோம்லாம் சொல்லலப்பா, என்ன நடக்க போகுதுன்னு தானே சொன்னேன்." அப்படின்னு குமரவேல் சொல்ல, பல்ல கடிச்சிட்டு, "டேய் உன்னை போல முட்டாள்னு நினைச்சிட்டியா அவள? அவ புத்திசாலிடா. நீ போய் தேவையில்லாம பேசின, அவ உஷாராயிட்டா. மூளைக்கு மூளை நீ உதவாங்கிறது சரிதான்டா. ஊரே சேர்ந்து உன்னை மாத்தி மாத்தி உதைக்கிறதுல தப்பே இல்லடா. போடா ஹம். உனக்கு போய் யோசிச்சு யோசிச்சு பிளான் போட்டு கொடுக்கறேன் பாரு. அத பண்றதுக்கே துப்பு இல்ல உனக்கு. பிளான் போட்டு கொடுத்தாலும் பண்ண தெரியல. பாண்டிய அவன் பொண்ணு அரசிக்கு சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ண போறான். அது உனக்கு தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு சக்திவேல் கேட்க, "தெரியும்பாங்கிறாரு குமரவேல்." ரெண்டு உருமிட்டு, "தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? கல்யாண விருந்துக்கு காரைக்குடியிலேயே பெரிய சமையல்காரரை ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது தெரியுமா உனக்கு? கல்யாணத்துக்கு தலவாழை இலை போட்டு 16 விதமான ஐட்டத்தை வச்சு வரிசையா சாப்பாடு போடுவாங்க. ஓ போய் நல்லா சாப்பிட்டுட்டு வா. அதுக்கு தான் நீ லாய்க்கு. தூ ஹ போடா." அப்படின்ற சக்திவேல் ரொம்பவே கடுப்பாய் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. குமரவேல் ரொம்பவே நொந்து போய் தனியா நின்னு யோசிக்கிறாரு. அடுத்து என்ன பிளானோட வந்து பெரிய காமெடியன் ஆக போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.